வழக்கமாக நம்ம அன்றே சொன்னது யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படின்னா அது மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில், நம்ம சேனல் விஷயமா. எஸ், அப்படி தான் நம்ம போஸ்ட்டு போடுவோம், அப்படி தான் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். ஆனால் இன்னைக்கு முறையாக ஃப்ரெஷ்ஷாக அன்றே சொன்னார் மில்டன் என்னத அதுதான் என்ன சொன்னார், அது என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவே. ஓகே. தாவேக்கால புதுசாக குஞ்சுகள் சேர்ந்துருக்கா? இல்லை 3-4 ஆபீசர்கள், நீதிபதிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு ஒரு 3-4 பேர் சேர்ந்து எல்லா முன்னாளும் சேர்ந்துருக்கு. எல்லா முன்னாலும் வந்து இந்நாள்ல சேர்ந்துருக்கிறாங்க. விஜய் முன்னாள் சேர்ந்துருக்கிறாங்க. இதை குறித்து மில்டன் அவர் எக்ஸ்போஸ் பண்ணது என்ன, இதன் மூலமாக பாஜக தான் இயக்குகிறது அப்படிங்கிறது எப்படி உறுதிப்படுத்துறது, அவங்களாம் யாரு, அதுதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே. 2 ஏடிஎம்கே, ஒரு பிஜேபி, ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு இது. ஆமா, இதானே எல்லாத்தையும் எல்லா ப்ரொஃபஷன்லையும் ஒன்று தூக்கி போட்டா நீங்க பெரிய கட்சி, இன்டெலக்சுவல் பார்ட்டி. 2 ஏடிஎம்கேல டாக்டர்ல ஒன்று, இன்ஜினியர்ல ஒன்று, நர்ஸ்ல ஒன்று, அப்படி ஸ்டாஃப் நர்ஸ்ல ஒன்று, இபில ஒன்று, ஃபைனான்ஸ்ல ஒன்று, அட்டனன்ஸ், அக்கௌண்ட், கேஷியர், எல்லாத்தையும் ஒன்று போட்டா இல்லை, இதெல்லாம் ஒன்று போட்டா நீ இது நீ ஒரு கார்பரேட் இல்லை வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கட்சி. நீங்க இப்போ டக்குன்னு இப்படி கேட்கும்போது இப்போ எல்லா அறிவாளியும் எல்லா ப்ரொபோசல்ல இருந்து ஆள் வச்சுருக்காங்க. அப்போ அங்கே ஏதோ இருக்கு அப்படின்னு தோணுது இல்லை? கூலிப்படையில இருந்து ஆள் வச்சிருப்பீங்களா? அது வச்சிருக்காங்க, பாக்கலையா? கூட இருக்கிறாரு ஒருத்தர் வதந்திகுமார். அப்புறம் அவர் எல்லாம் யாரு, அவர் இணைய கூலி. அப்புறம் வேற ஏதாவது கட்டினா ஜிம்பா விட்டு தூக்கி போட்டுருவா, அவ்வளவுதான். பவுன்சர்ஸ் எவனு கேள்வி இருக்கக்கூடாது. ஆமா, அது வேற ஒண்ணு. அது ஒண்ணு இல்ல, அது ஒரு படை இருக்குல்ல, பூனை படை. அது ஒரு படை. கரெக்டா. 2 ஏடிஎம்கேல இல்ல, போற பக்கம் நீங்க கூட சொல்றீங்க. ஒரு ஏடிஎம்கே, ஒரு டிஎம்கே, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லெட்டர் பேட் கட்சி, அவரு திராவிட மக்கள் முன்னேற்ற சம்திங் அந்த மாதிரி. அது ஏடிஎம்கேல சேர்த்து விட, அவ்வளவுதான். அப்புறம் வந்து இவங்க ஜேபிஆர் இன்ஸ்டிடியூஷன்ல அந்த அரங்காவலரா, அவங்க பொண்ணுன்னு நினைக்கிறேன், மரிய வில்சனா ஏதோ ஒண்ணு, அவங்க பொண்ணு தான் நினைக்கிறேன். ஆமா, ரைட். ஆமா, அவங்க அரங்காவலர் பிளஸ் ஜேபிஆர் தலைவர். அவங்க பொண்ணு, மேபி நீங்க சொல்றப்பல பொண்ணா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க ஜட்ஜு, ஒரு ஜட்ஜையா அக்கவுண்ட்ஸுக்கு புடிச்சிட்டாங்க. எல்லாத்துலயும் ஒண்ணு சொல்றேன்ல, இவங்க அதான் புத்திசாலிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. எல்லா பர்பஸ்லயும் ஒண்ணு போட்டா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல, 67 அண்ணா வென்ற மாதிரி, 67 அண்ணா வென்ற மாதிரி அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்ப நம்மளால கூட்டிங்க அடிக்காம, சரி 67 அண்ணா ஜெயிச்சாருன்னா அண்ணா கூட யார் யார் இருந்தாங்க தெரியுமா, எப்படி அந்த கட்சி வேலை பார்த்தது தெரியுமா, பிரச்சாரம் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா, எப்படி போராட்டம் நடந்தாங்கிறது தெரியுமா, எவ்வளவு குண்டடி, எத்தனை கல்லடி, எவ்வளவு நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு. ஓ சைஸ் அப்படி வராங்க. அவர் கூட அந்த இன்டெலெக்சுவல்ஸ் தெரியுமா, இன்டெலெக்சுவல்ஸ் இருந்தா ஓகே. அதான் எல்லா ப்ரொஃபஷன்லயும் ஒன்னொன்னு, பெயிண்ட் அடிக்கிறதுல இருந்து போஸ்ட் விட்டதுல இருந்து எல்லாருமே எல்லா ப்ரொஃபஷன்லயும் ஒருத்தர் சேர்த்துட்டா நீங்க ஒரு கம்ப்ளீட் கட்சி ஆயிடுறீங்க, நம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்ப அந்த அடிப்படையில நீங்க கட்சிக்கு ஒருத்தர், இப்ப எல்லாமே முன்னாள் இப்ப திமுகவுல முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர், அவர் பேர் உங்களுக்கு தெரிஞ்சுதா? தெரியாது, மக்களுக்கும் பெருசா தெரியாது. அவர் அந்த பகுதியில வேணா கொஞ்சம் ஃபெமிலியரா இருந்திருக்கலாம், இதா இருக்கலாம். இவனுங்க என்னமோ இப்படி 4 பேர் எல்லாமே முன்னாள். அதிமுகலுமே அதே மாதிரி எடுத்துக்குவோம். அதிமுகவில் ஒருத்தவங்க சேர்ந்துருக்குறாங்க, அவங்கள யாருக்காவது வந்து தமிழ்நாடு முழுக்க அறியப்படுறோமா, அப்படியே அவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் வந்து, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இதை என்னமோ உள்ளே சேர்த்துட்டு ஆன்லைனில் வந்து அணில் குஞ்சுகள்லாம் பத்தியா இனிமே தாவேக்காரன்டா பத்தியா, இப்படியே கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தராக வந்து இணைய போகிறாங்க பாரு. இல்லை, எனக்கு இந்த 2 பேர் ஏடிஎம்கேலேருந்து இங்கே வந்தாங்களே, அவங்க ஏன் வந்தாங்க? 2 ஏடிஎம்கேலண்ணே, ஒன்று தானே. சரி, 2 பேர் அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க? அங்கே இருக்கலாம்ல, ரெண்டும் ஒன்று தானே. நீ அங்கே இருந்தானா இங்கே, அங்கே இருந்தானா இங்கே இருந்தானே, எல்லாம் ஒன்று தானே. ஒரு நாள் இப்படியா இருக்கும். இப்போ அங்கே வந்து சீட்டு கொடுக்க மாட்டாங்க, கஷ்டம் உட்கார்றதுக்கா. உட்கார்றதுக்கு அவ்வளோ சமாதானமாக நடந்துக்கிறாங்களா ஏடிஎம்கேல? அவங்க என்னைக்கு சமத்துவமாக நடந்திருக்கிறாங்க, அது வேற பஞ்சாயத்து. எலெக்ஷன் நிற்கிறதுக்கு சீட்டு தர மாட்டாங்க. இப்போ இங்கன்னா வந்து பாலிசா பேசி ஒருத்தருக்கு 2 சீட்டு கொடுக்க போகிறாங்க. ஆமா, அப்புறம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 234 தொகுதியில் நிக்க ஆளு, ஒவ்வொருத்தருக்கு 2 தொகுதி. வா, 2 தொகுதியில் ஜெயலலிதா மட்டும் தான் 4 தொகுதியில் நிற்பாங்களா? நம்ம நிப்போம் 2 தொகுதியில் நின்று. ஜெயலலிதா வந்து 2000லயோ 2001லயோ 4 தொகுதியில் நின்று இருக்காங்க தெரியுமா? 4 தொகுதியில எம்எல்ஏ தொகுதியில் நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறமா
சிஎம் இருக்காங்க. அவ்வளவு பயம், அவ்வளவு பயம். முக்கியமான முக்கியமான தகவல். மக்கள் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா ஒரு தொகுதி நிக்க வேண்டியதானே, எதுக்கு நாள் எவ்வளவு பயம் பாரு. இப்ப அதே மாதிரியான நாட்கள் தான் இவனுங்களை நிக்கிறதுக்கு. கட்சியில செலவு பண்றதுக்கு கட்சி செலவுகளை, முக்கியமா தேர்தல் நேரத்துல தேர்தல் செலவுகளை வந்து நிக்கிற கேண்டிடேட் தான் பாத்துக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் 8 பேருக்கு மேல நிக்கிறதுக்கு யாரும் விருப்பப்படல. ஏன்னா அவ்வளவு செலவு எங்கிறது கட்சிட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டாப்ல பண்ண. அண்ணன் மட்டும் தனி பிளேட்ல போவாரு இந்த இருக்கிற கோவாவுக்கு. அது இந்த ஒரு 1 hour அவங்க போறதுக்கு அதுக்கு தனி பிளைட்டு. ஆனா மக்களுக்கு செலவு பண்ண மாட்டாப்ல. அது கட்சிக்காரருக்கு மக்களை செலவு பண்றா 2வது பட்சம், கட்சிக்காரன் மேல செலவு பண்ண சொல்லுங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாரு. இப்ப இந்த நேரத்துலதான் கட்சிக்குள்ள புதுசா ஒரு ஆள் உள்ள நுழையிறாரு, ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஐஆர்எஸ். ஐஆர்எஸ்னா இந்தியன் ரிசர்வேஷன் சர்வீஸா? இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். இவர் யாரு தெரியுமா? தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ஆளா இவரு தான் இவ்வளவு நாளா வந்து இவரு நம்ம புச்சட்னி மோகன் வந்து வீடியோ போட்டணும், யூடியூப்ல வீடியோ போட்டாங்கன்னா அவருக்கு காசு, ஸ்கிரிப்ட்ல பிஸியா இருந்தாருன்னா அந்த நேரத்துக்கு லெட்டர் பேட் எழுதி கொடுக்கறது, அந்த விஷய் அந்த கையெழுத்து போடுவார்ல அந்த லெட்டர் பேட் எழுதி கொடுக்கறது இவரு தான். ஆமா ஆமா. இவரு இன்கம் டாக்ஸ் என்ன எங்கால பார்த்து இன்கம் டாக்ஸ்ல இருந்தாரா? இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர். அந்த வேலையை தவிர இதெல்லாம் பாத்துருக்கான் அவன். அவ்வளவு டைம் இருந்திருக்கு. இப்போ நீ எப்ப ரிசைன் பண்ண? அவன் இப்பதான் சமீபத்துல. அந்த லெட்டர் பேட்லாம் எப்போ வந்துச்சு? அப்ப நீ கவர்மெண்ட் வேலையே பார்க்கல, இதான் பாத்துட்டு இருந்திருக்கிறப்ப இதுக்கே இவ்வளவு கொந்தளிக்கிறீங்களே. பண்ணையார் வந்து கட்சி பேரை அறிவிச்சு கட்சியோட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் ரொம்ப வேகமாக நடந்து முடிஞ்சுச்சு இல்லையா? கட்சி பேரை அறிவிச்சாங்க, இருப்பாங்க ரொம்ப வேகமாக நடந்து முடிஞ்சுது. எப்படி நடந்து முடிஞ்சது அப்படின்னா, இந்த அருண்ராஜ் அப்படிங்கிற இந்த ஐஆர்எஸ் அதிகாரி தான் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் வேகப்படுத்தி முடிச்சிருக்கிறாரு. இன்ஃப்ளூயன்ஸ் எப்படின்னா பாஜக அதிகாரிகள் லெவல்ல, பூரோக்ரசி லெவல்ல இருக்கு. பூரோக்ரசி லெவல்ல பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ். இப்ப எல்லாம் பாஜக வந்திருக்காங்களா? ஆமா, இவருக்கு வந்து பாஜக வந்து ரொம்ப லிங்க். கொள்கை பிடிப்பு. ஏன்டா பயப்படுற? அவன் தான் வெளில வந்துட்டானே. இப்போ சாதாரண ஆளு, ஆபீஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப லிங்க் அவரு. அட பிஜேபி காரன் விடு, சொல்லிட்டு போ, அவ்வளவுதானே. அந்த பிஜேபியோட லிங்கை பயன்படுத்தி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை அவ்வளவு விரைவுபடுத்தி கொடுத்தது. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, நீ வந்து பிஜேபி கூட நீ இணக்கமா இருந்தீங்கன்னா திருச்சியில உள்ள அந்த கிரவுண்டை வந்து நாம் தமிழருக்கு நீ மாநாட்டுக்கு வாங்கி கொடுக்கலாம். படத்தையே கூட படத்தையே வரைஞ்சி சின்ன வாங்கி கொடுக்கலாம். அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நீ நாங்க வச்சுக்கிட்டு காரியம் சாதிக்கிறோம்ல. விஜய் வந்து பிஜேபி பாஜக எங்களை வச்சிருக்கு, ஒரே நாள்ல கட்சியை வந்து எப்படி சிங்கிள் விண்டோலே ஓபன் பண்ணிட்டோம் கட்சியா. அதான்டா பியூரோக்ரசி. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, எத்தனை பாஜக காரனும் உங்க கட்சியில் நீ வச்சுக்குவ? வதந்திகுமார் பாஜக காரர், வதந்திகுமார் RSS, பாஜகங்கிறத தாண்டி அவர் RSS இருந்தாரு. RSS காரன் பொறுப்பு போட்டு கட்சியில் வச்சிருக்கிற அவர் தான் ஐடி விங் ஹெட்டு. சரி, அடுத்து பொருளாளர் அவரு RSS காரரு, ரைட்டு, அதையும் கொடு. இவ்வளவு நாள் உனக்கு லெட்டர் பேட் எழுதி கொடுத்து இப்ப கூப்பிட்டு கட்சியில சேர்த்து போஸ்டிங் கொடுத்துருக்குற இவர் யார் தெரியுமில? கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். இவரும் பாஜகவுடைய ஆதரவு. ஒரு கட்சியில எத்தனை பாஜக காரன் தான் வச்சுக்க போறீங்க? இதுக்கு பேசாம இத்தனை பாஜக காரனை கூப்பிட்டு உங்க கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆள் வேலைக்கு போய் பாஜக சேர்ந்துருக்கலாம்ல. இவ்வளவு ஈஸியா இருக்காரு. விஜய் தான். விஜய். ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்க, இத்தனை பாஜக அங்க இருந்து வர்றது வந்து ஈஸியா, இவர் ஒருத்தர் அங்க பாஜக போறது கரெக்ட். வேலிட் क्वेश्चन. எவ்வளவு கஷ்டம், காம்ப்ளிகேட் பண்றீங்க. அது அப்புறமா என்ன பண்ணுவோம், நைட்டு தூங்கும் போது மனைவி எழுப்பி கேட்டு நாங்க தேவைப்பட்டா போய் சேர்த்துக்குவோம் கட்சியில சேர்ந்துக்குவோம். நைட்டு 2 மணிக்கு கேட்டோம்னா இல்ல சேர்த்துருங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குடா தம்பி, இவங்க எல்லாம் கொள்கை பிடிப்புங்கிறாங்களே, அந்த அதை பார்த்து வர்ற மாதிரி தெரியல. அனிமா உனக்கு தலைவனை பாக்குறது பதிலா தலைவியை பார்க்க வராங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, தலைவியை கிட்டக்க பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு வராங்களோ அப்படின்னு எனக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கலாம். இப்ப இதுல இன்னொரு முக்கியமான போர்ஷன் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதுக்கு முன்னாடி 2020 ரைடு நடந்துச்சு தெரியுமா? விஜய் வீட்டுல ஐடி ரைடு. ஆமா, ஐடி இருந்து நடந்துச்சா? ஐடி ரைடு 2020 நடப்ப அந்த ஐடி ரைடை தலைமை ஏற்று நடத்தின யாரு அப்படின்னா இதே அருண்ராஜ்ங்கிற ஐஆர்எஸ் அதிகாரி. இதே நம்பி அடிச்சுடுவேன் ஒண்ணு. நானு இதே விளையாட்டா சொல்றேன், இதுதான் நீ ஃபர்ஸ்ட் சொல்லணும். அப்படியா? ஆமா. அப்ப என்ன லட்சணத்துல ரைட் எடுத்திருப்பான், ரைட் நடத்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த வழக்கு நீர்த்தும் போச்சு.
அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. யோசிக்கலாம் ஒண்ணும் இல்ல இதுல. முன்னாடி நான் டிக்ளைன் பண்றேன். அந்த நீத்து போச்சு, இவன் தான் நீத்து போச்சிருப்பான், இவன் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பான் ஒண்ணுமே இல்லைன்னு. இவெல்லாம் என்னத்த வேலை பார்த்துருப்பாங்க கவர்மெண்ட்ல. உட்காந்து லெட்டர் பேட் எழுதி கொடுக்க 1.5 நிமிஷம் டான்ஸை பார்த்துருப்பான். நீங்க விஜயோட டான்ஸை பார்த்துட்டு எதோ மயங்கிட்டான் ஆளு. தம்பி எனக்கு செம டவுட்ல இருக்கு தம்பி. என்கிட்ட காசு இருந்தா நான் இவங்களை கேஸ் போட்டுருவேன் தம்பி. இல்ல இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னப்ப கூட பாஜகவோட ஆதரவு செஞ்சு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வந்து ஒரு டவுட் இருந்திருக்கும். இப்போ டைம் லைனா இப்போ இப்படி பாருங்க. முதல்ல ஐடி ரைடு நடக்குது. ஐடி ரைட்ல புடிச்சு கொண்டு போய் விசாரிக்கிறாங்க, ஒரு டீல் பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து நீர்த்து போகுது. அந்த கேஸ் நடத்துறது அந்த ரைடு நடத்துறது யாருன்னா இந்த அருண்ராஜ். இவர் வந்து பாஜகவோட ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற நபர். இப்போ அங்க என்ன மீட்டிங் நடந்தது, என்ன டீலிங் நடந்தது? கொஞ்ச நாள் கழிச்சு இவர் கட்சி பேர் ரெஜிஸ்டர் பண்றாரு. அந்த கட்சி ரெஜிஸ்ட்ரேஷனையும் வேகமா நடத்தி கொடுக்கறது இவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி முடிச்சு கொடுத்தவர் இதே அருண்ராஜுங்கிற ஐஆர்எஸ் அதிகாரி. பின்னாடி கட்சி ஆரம்பிச்சாச்சு, ரிஜிஸ்டர் நடந்துருச்சு. இஷ்யூக்களுக்கு நம்மளால வெளில வந்து குரல் கொடுக்க முடியாது, போராட்டம் நடத்த முடியாது, ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது. அதுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை, ஏ4 சீட் இல்லாமல் நம்மளால பேசவே முடியாது. அப்போ இந்த A4 சீட்லேருந்து லெட்டர் பேட்லேருந்து எல்லாத்தையும் டைப் பண்ணி கொடுக்கறது இதே ஐஆர்எஸ் அதிகாரி. இந்த 4 தமிழ் எழுதி கொடுக்கறது உலகத்துலேயே வந்து ஆள் இருக்கானா? அதுக்கு ஐஆர்எஸ் படிக்கணுமா? இப்போ அவன் என்ன டேட்டாவை எழுதி கொடுக்குறானா? ஏதோ உளறி தள்ளுறான். இதுக்கு ஒரு ஆள் வேறையா? இப்போ யோசிச்சு பாருங்க. முதல்ல ரைடு, அப்புறம் வந்து மீட்டிங்கு அப்புறம் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. கட்சியை ஆரம்பித்து திட்டுறது வெறும் திமுக மட்டும்தான். அதிமுகங்கிற பேர் உங்கள் வாயில் வர மாட்டேங்குது. அதிமுக பாஜக கூட்டணி போயிடுச்சு அப்படின்னா அதிமுகங்கிறத ஒரு 2 இடத்துல பயன்படுத்திட்டு 8 இடத்துல திமுக திட்டி வைக்கிறீங்க அறிக்கையில். அப்படின்னா அதிமுகவை நீங்கள் திட்ட வரல, பாஜகவையும் நீங்கள் குறை சொல்ல வரல, திமுக கடிச்சு வைக்கிறது மட்டும் தான் வேலை. திமுக கடிச்சு வைக்கிற வேலை யாருக்கு சாதகமான வேலை, யாருக்கு தேவையான வேலைனா பாஜகவுக்கு தேவையான வேலை, குருமூர்த்திக்கு தேவையான வேலை, மோகன் பகவத்துக்கு தேவையான வேலைங்க. அது என்ன இது கூட தெரியாம அரசியல் இருப்பான். அப்போ இந்த ஐஆர்எஸ் அதிகாரி விஜயோட போட்ட டீல் என்ன? நான் இந்த கேஸ்ல இருந்து உன்னை கழட்டி விட்டுறேன், நான் சொல்றப்ப நீ கட்சி ஆரம்பி. பிஜேபி அதெல்லாம் விரும்புது. நாங்கள் சொல்ற டைம்ல கரெக்டாக லான்ச் ஆகி திமுக எடுத்து எதையாவது பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டே இரு. முடிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா இன்னொரு ரைடு உனக்கு வரும். நோ டீலா கட்டை வச்சுக்கவா ஒத்துக்கவா, இதுதான் டீலு. அதுக்கு அண்ணன் மயங்கிட்டாப்ல. இதுல வெளில வந்து நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ண போறேன், 1000 கோடியை விட்டு வரேன், 500 கோடியை விட்டு வரேன். உன்கிட்ட எவ்வளோ எத்தனை கோடி இருக்குன்னு அருண்ராஜா கேட்டால் தெரிஞ்சிட்டு போகுது. இப்போ இந்த ஒரு ஐடி ரைடு நடக்குது அப்படின்னா எடுத்தோன்னெல்லாம் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க இடி ஆஃபீஸர்ஸா சும்மா முடிஞ்சு போன கேஸ் எல்லாம் எடுத்து ஆதாரம் வேணுமா, இவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு வந்திருக்குன்னு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமலாம் அவங்க வரமாட்டாங்க. அப்போ இங்கே வந்திருக்கிறாங்க, இவ்வளோ ரைடு நடந்திருக்குன்னா இப்போ கன்ஃபர்மேஷன் இருந்திருக்கு. அப்போது எதனால் வழக்கு நீர்த்து போச்சு? இந்த பாஜக சொன்ன அந்த டைரக்ஷனை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விஜய் அஷூரன்ஸ் கொடுத்ததால் மட்டும்தான் நீர்த்து போயிருக்க முடியும். அப்போ அவருக்கு அந்த டீலிங் நடந்தது போலவே தானே கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இப்போ இன்னைக்கு இங்கேயே வந்து நிற்கிது. இப்போ இதான் நடந்திருக்கும். பாஜக இயக்குது அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் சொன்னதுக்கான ரீசன் இப்போ புரிஞ்சிருச்சா? கண்டிப்பா. இப்போ இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. ஊழல் ஒழிப்புக்காக தான் வர்றேன் அப்படின்னு விஜயும் சொல்றாரு. இன்னொன்னு சொல்றேன் சொல்றாரு. இல்ல நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்ப இவங்க இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது மாடல் வச்சுக்கிறானுங்க. ரஜினி கட்சி ஆரம்பிச்ச போது அர்ஜுனமூர்த்திங்கிற ஒரு பீஸ பிஜேபி வந்து கூட்டு வந்தாங்க. யாருன்னு கேட்டா அறிவு சார் கருத்துரிமைக்கு தலைவரா இருக்காரு, அவர் வந்து புடிங்கிடுவாருன்னு. அதே மாதிரி இப்ப இவங்க என்னடா இவர் வந்து ஒரு பிஜேபிக்காரரு, ஒரு வந்து இப்போ அண்ணாமலை கொண்டு வந்தாங்களே ஐபிஎஸ், அதே மாதிரி இவர் அருண்ராஜ் நாங்கள் ஐஆர்எஸ்ல இருந்து கொண்டு வரோம், இப்படி அடுத்தது எங்கள் சகாயத்தை கொண்டு வருவோம். அதாவது இந்த பியூரோக்ரஸியில் இருந்தால் அவங்க நல்லா படித்தவங்க, ரொம்ப திறமையாக இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப கை சுத்தமானவங்கன்னு நீங்கள் நினைப்பு இவங்களுக்கு. இப்போ கை சுத்தங்கிற பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். இப்போ விஜயில் ஆரம்பிச்சு அது இன்கம் டேக்ஸ்ல இருந்திருக்காருங்க. அவர் எப்படிங்க அருண்ராஜ் வரைக்கும் கை சுத்தம் ஊழல் இல்லாததுன்னு பேசுறாங்க. இப்ப எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இப்போ ஐடி ரைடு போனீங்க அதை சொல்லணும்ல. எந்த ஆளுமே இல்லாமல் ஐடி ரைடு போனீங்களா? அப்படி போயிருந்தா நீங்க தப்பா வேலை பார்த்துருக்கீங்க. வேலையவே தப்பா பாக்குற ஆளு எப்படி பொது சேவையை கரெக்டா செய்வீங்க? அது எப்படி இல்லைங்க, நாங்க வந்து எப்படி இல்லை சொல்ல முடியும். அப்புறம் எப்படி ராஜா போனீங்க? எல்லாரும் சொல்லிக்கிட்டா இருக்கிறாங்க. அப்போ பாஜக ஏவி விட்டு தான் போனேன்னு ஒத்துக்குங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு வாங்க. ஒன்று பாஜக ஏவி விட்டாங்க நாங்கள் போனோம்னு சொல்லுங்க, இல்லை முகாந்திரம்லாம் இருந்துச்சுங்க நாங்கள் அதனால தான் ரைட் அடிக்க போனோம்னு சொல்லுங்க. ரெண்டில் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் தான் இருக்கணும். அப்போ நீங்கள் ஒரு டீலிங்கை பேசிட்டு ரைடை வந்து நீர்த்து போக செய்கிறீங்க அப்படின்னா
நீங்கள் நாளைக்கு பாஜக பெட்டியை வாங்கிட்டு இல்லை வேற ஆர்எஸ்எஸ் கிட்ட நேரடியாக பெட்டியை வாங்கிட்டு மதவாத சக்திகளை உள்ளே ஊடுருவ விட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? உங்கள் கை சுத்தமாக இருக்குன்னு எப்படி நாங்கள் நம்புறது? நீங்கள் கை சுத்தத்தை பற்றி பேசலாமா? இப்போ இந்த கேள்வி வருமா இல்லையா? கண்டிப்பாக. ஆக இந்த மொத்த டைம்லைனையும் நல்லா பார்த்துக்குங்க. பாஜக தான் தாவேக்காவை இயக்குது. இந்த காலேஜின் பேர் கொண்ட மனைவி சொன்ன மாதிரி காமெடி கவுண்டர்கள் எல்லாமே மடக்கி பத்திரமா வைத்துக்கொள்ளும். தாவேக்கா நண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நாங்கள் இப்படி பேசணும்னு உங்களை எதிர்நிறுத்தியே பார்க்காதீங்க, கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பாருங்க. அருண்ராஜ் கட்சிக்காக என்ன வேலை செய்தார்? கட்சிக்காக நற்பணி மன்றத்தில் சேர்ந்து ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்போ உங்களுக்கு என்ன போஸ்டிங் அப்படிங்கிறத நீங்க பாத்துங்க. நீங்க தான் எதுவுமே கேட்கணும். கூட்டத்துக்கு தலைவி வந்தாங்களா? ஒரு வேற